கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஜாய் டிவி மூலமாய் வழங்கும் இந்த ஸ்தோத்திரம் அற்புதமான இந்த வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். அருமையானவர்களே, நாம் அநேக நேரங்களிலே அநேக நன்மையான காரியங்களை செய்து அந்த நன்மையான காரியத்தின் நிமித்தமாய் அநேக தீமையான காரியங்களை நாம் பெற்றுக்கொண்டிருப்போம். ஒருவேளை நம்ம இப்படி கூட நினைக்கலாம், ஒருவருக்கு நன்மை செய்திருக்கலாம், நன்மை செய்த அந்த நபர் நிமித்தமாய் நமக்கு தீங்கான காரியங்கள் நமக்கு வந்திருக்கலாம். அருமையானவர்களே, ஒருவேளை நாம் அதை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் அதை நினைத்து துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். நன்மை தானே செய்தேன், இந்த மனிதனுக்கு நன்மையான காரியத்தை தானே செய்தேன், ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் வந்து அந்த மகனுக்கு நான் அடைக்கலம் கொடுத்தேனே, ஆகாரத்துக்கு வழி இல்லாமல் இருந்தவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தேனே, ஆனால் இவ்வளவு நன்மையான காரியத்தை செய்த எனக்கு அவர்கள் நிமித்தமாக எனக்கு உபத்திரங்கள் வருகிறது, வேதனைகள் வருகிறது, தீமையான காரியங்கள் வருகிறது என்று சொல்லி அருமையானவர்களே, ஒருவேளை நீங்கள் துக்கித்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். வேதம் நம் வாசிப்போம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தமதுடைய பரம ராஜ்யத்துக்குள்ளாய் அடையும்படி காப்பாற்றுவார். சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். அருமையானவர்களே, எங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். அந்த பவுல் யார் என்று சொன்னால், கிறிஸ்துவின் சபையை துன்பப்படுத்தினவன், வேதனைப்படுத்தினவன். அந்த துன்பப்படுத்தின, அந்த வேதனைப்படுத்தின அந்த சோத்திரம் சவுலை ஆண்டவர் தொட்டு பவுலாய் மாற்றினார். பவுலாய் மாறின ஸ்தோத்திரம் அந்த தேவ மனிதன் அநேக நிருபங்களை எழுந்தது மாத்திரமல்ல, அநேக ஸ்தோத்திரம் சுவிசேஷங்களை அறிவித்தார், நன்மையான காரியங்களை செய்தார். அந்த பவுலுக்கு தீமை வரலையா அப்படின்னு சொன்னால் வந்தது. அந்த பவுலுக்கு ஸ்தோத்திரம் வேதனை வரலையா என்று சொன்னால் வந்தது. அருமையானவர்களே, ஆண்டவருக்காக ஓடினார் பவுல். ஆண்டவருடைய உன்னதமான வேலையை செய்த பவுல், ஆண்டவர் விரும்பின பிரதான ஊழியத்தை செய்த பவுல் அங்கே துன்பப்படுத்தப்படுகிறார், வேதனைப்படுத்தப்படுகிறார். நாம் எல்லோரும் வேதத்தில் பார்க்கிறோம், பவுலும் சீலாவும் பாடி துதித்தார்கள். அதை கேட்டுக்கொண்டிருந்த அநேகருடைய கட்டுகளை கர்த்தர் விடுதலையாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மளை தீமையிலிருந்து விடுவிக்கிற தேவன். அவருக்காக ஓடின, அவருக்காக சுவிசேஷங்களை அறிவித்த அந்த பவுலை அங்கே அடித்து நொறுக்கப்பட்டு வேதனைப்படுத்தப்பட்டு தொழுவத்திலே கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருந்த அந்த பவுலை தீமையிலிருந்து அங்கே தேவன் பாதுகாக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் நம்மளோடு இருந்தால், ஆண்டவர் நம் பக்கத்தில் இருந்தால் ஸ்தோத்திரம், அவர் நமக்கு வருகிற தீமையிலிருந்து நம்மளை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார், தீமையிலிருந்து விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார், தீமையிலிருந்து நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அங்கே பவுலும் சீலாவும் அடிக்கப்பட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள், வஸ்திரங்களெல்லாம் கிழிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அங்கே சிறைச்சாலையிலே தொழுவத்திலே கட்டப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். பவுல் என்ன செய்தார்? யாருக்கும் தீமை செய்தாரா? பாருங்க, ஆண்டவருடைய உன்னதமான வேலையை செய்தார். தேவன் நன்மையானதை செய்வதற்காக, தேவன் பாவத்தில் சிக்கிக்கொண்டவர்களை விடுவிப்பதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்கிற ஒரு நற்செய்தியை அறிவித்தார். நிருபங்கள் மூலமாய் அநேக பட்டணத்திலே ஸ்தோத்திரம்
அங்கே பவுல் அறிவித்தது நிமித்தமாய் அங்கே அடிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டோடைய வேலையை செய்கிற பிள்ளைகளுக்கு, நன்மையான காரியங்களை செய்கிற பிள்ளைகளுக்கு உபத்திரங்கள் உண்டு. அதனால தான் வேதத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த பூமியிலே உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். அப்போ தீமை வருகிறதா, உபத்திரங்கள் வருகிறதா, பாடுகள் வருகிறதா, அதை குறித்து நீங்கள் கலங்காதிருங்கள், அதை குறித்து நீங்கள் வேதனைப்படாமல் இருங்கள், அதை குறித்து நீங்கள் கவலைப்படாமல் இருங்கள், அதை குறித்து நீங்கள் திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. ஸ்தோத்திரம். ஏனென்று சொன்னால் அங்கே தேவன் நமக்கு சொல்லி வைத்துட்டு போயிருக்கிறாரு, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நீங்கள் திடன் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். அப்போ இவ்வளவு உபத்திரங்கள் வருகிறது, பவுல் இந்த ஊழியத்தை விட்டுட்டு போயிட்டாரா, நற்செய்தி அறிவிக்காமல் போயிட்டாரா, நன்மை செய்யாமல் போயிட்டாரானா? இல்லவே இல்லை. பிரியமானவர்களே, இவ்வளவு உபத்திரத்தின் மத்தியிலும், தீங்கு அவரை தேடி வந்ததின் மத்தியிலையும் ஆண்டவர் அவரோடு இருந்தது நிமித்தமாய் ஸ்தோத்திரம், இன்னும் பல நற்செய்திகளை அறிவித்து இன்னும் பல பட்டணங்களுக்கு சென்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினதை பார்க்கிறோம். அந்த பவுல் தான் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், கர்த்தர் என்னை எல்லா தீமையிலிருந்து என்னை ரட்சித்தார். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினவர்களை அடிப்பதற்கும் துன்பப்படுத்துவதற்கும் நிருபணங்களை பெற்ற அந்த பவுல் சொல்லுகிறார், கர்த்தர் என்னை எல்லா தீமையிலிருந்தும் ரட்சித்து கொண்டார். அவர் நம்மளை எல்லா தீமையிலிருந்தும் பாதுகாக்கிற தேவன். பாருங்க, கூட இருந்த அலெக்சந்தர், பவுல் சொல்லுகிறார், அதே ஸ்தோத்திரம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 14வது வசனம், கண்ணானாகிய அலெக்சந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான், அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக. ஒருவர் உங்களுக்கு தீமை செய்தால், ஒருவேளை உங்களுக்கு தீங்கை விளைவித்தார்கள் என்று சொன்னால், நீங்கள் நம்பினவர்கள், உங்களோடு இருக்கிறவர்கள், சோதரம் உங்கள் மூலமாய் நன்மை பெற்றவர்கள் உங்களுக்கு தீமை செய்கிறார்கள் என்று சொன்னால், சோத்திரம் பாருங்க, அவர் சொல்றாரு, அவன் வெகு தீமை செய்தான், எனக்கு வெகு தீமை செய்தான். நீங்க அப்படி ஒருவர் உங்களுக்கு தீமை செய்தார் என்று சொன்னால், நம்பினவர்கள், நீங்கள் விரும்பினவர்கள், நீங்கள் நேசிக்கிறவர்கள் உங்களுக்கு தீமை செய்தார் என்று சொன்னால், நீங்கள் அதை குறித்து கவலைப்படாதிருங்கள். ஏனென்று சொன்னால், அவர்கள் உங்களுக்கு தீமை செய்தார்கள் என்று சொன்னால் அதற்குண்டான பலனை கர்த்தர் அவர்களுக்கு அளிப்பார். அல்லேலூயா. பாருங்க, அவர்களை குறித்து நாம் எப்படி இருக்க வேண்டுமாம், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 17வது வசனத்தை, அதே 2 தீமோத்தேயு ஸ்தோத்திரம் 14ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று நிறைவேறுகிறதற்காக, பாருங்க, என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காக, கேட்கிறதற்காக என்னை பலப்படுத்தினார். பாருங்க, ஸ்தோத்திரம். இங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறான், தீமைகள் எனக்கு வந்தது, பாடுகள் எனக்கு வந்தது, ஆனாலும் கர்த்தர் எனக்கு துணை நின்றார். எதற்காக துணை நின்றார்? என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காக, என்னாலே சுவிசேஷங்கள் நிறைவேறுவதற்காக, என்னாலே அநேக அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்கள் மனம் திரும்புவதற்காக. ஸ்தோத்திரம், எனக்கு அங்கே துணை நிற்கிறதை, அங்கே ஸ்தோத்திரம் கர்த்தர் துணை நிற்கிறதை அங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். பாருங்க, அவரால் பிரசங்கம் நிறைவேறணும், அவரால் புறஜாதியார்கள் ரட்சிக்கப்படணும், அவரால் புறஜாதியார்கள் மனம் திரும்பணும்னு சொல்லி அங்கே பவுலோட கர்த்தர் இருந்து எல்லா தீமைகளை விலக்கி பாதுகாக்கிறதை பார்க்கிறோம்.
அப்போ பவுலை தீமையிலிருந்து விலக்கி பாதுகாத்து கொண்டிருக்கிறவர் யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோடு இருக்கும் பொழுது அவர் நம்மளை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ இன்னைக்கு அநேக தீங்கான காரியத்தில் சிக்கி கொண்டு இருக்கிறார்கள், தீங்கான காரியத்தில் சிக்கி கொண்டு தவித்து கொண்டிருக்கிறார்கள், அதிலிருந்து மீண்டு வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் அவரோடு யார் இல்லைன்னா கர்த்தர் இல்லை. ஸ்தோத்திரம். பவுலுக்கு அநேக உபத்திரங்கள் வந்தது, பாடுகள் வந்தது, தீங்கான காரியங்கள் வந்தது, வேதனைகள் வந்தது, துக்கம் வந்தது. ஒவ்வொரு பட்டணத்திற்கு போகும்போது அங்கே பவுலை கொலை செய்வதற்கு வகை தேடினார்கள், அடித்தார்கள், துன்பப்படுத்தினார்கள், வேதனைப்படுத்தினார்கள். தன்னோடு இருக்கிறவர்களும் தீமையான காரியங்களை செய்தார்கள். ஆனாலும் பாருங்க, பவுலோடு தேவன் இருந்தார். ஸ்தோத்திரம். பவுலோடு தேவன் இருந்தது நிமித்தம் தான். ஏன் தெரியுமா? நம்மளையெல்லாம் இன்னைக்கு கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எங்க? தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாக நம்மளை தெரிந்து வைத்திருக்கிறார் ஆண்டவர். எதற்கு தெரியுமா? நம்மளை கொண்டு, என்னை கொண்டு, உங்களை கொண்டு அவருடைய பிரசங்கம் நிறைவேறுவதற்கு, என்னை கொண்டு, உங்களை கொண்டு புறஜாதியார்கள் ரட்சிக்கப்படுவதற்கு. ஆமேன். அவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தெரிந்து கொண்டவர் மாத்திரம் அல்ல, அவர் நம்மளோடு இருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறான், என்னோட இருந்து அவர் என்னை பலப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, அந்த வசனம் சொல்லுகிற சிங்கத்தின் வாய்க்கு தப்பிவித்தார் என்று சொல்லி. இன்னைக்கு பிசாசானவன் எப்படி இருக்கிறான் என்று சொல்லலாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அநேகர் சிங்கத்தின் வாயில சிக்கி கொண்டிருக்கிறார்கள், கெர்ச்சிக்கிற சிங்கத்தின் வாயில சிக்கி கொண்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மாட்டிக்கொண்டு இருக்கிறவர்களோட கூட தேவன் இல்லை. அப்போ தேவன் இருந்தா அவர் எல்லா தீமைக்கு நம்மளை விலக்கி காப்பார். அல்லேலூயா. அப்போ தீமைக்கு விலக்கி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், தீங்கு நம்மளை அணுகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு யார் தேவை என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு தேவை. இந்த உலக இரட்சகர் நமக்கு தேவை. அல்லேலூயா. எல்லா இக்கட்டுகளிலிருந்து விடுவித்த தேவன் நமக்கு தேவை. அங்கே பவுலோடு தேவன் இருந்தார். அது நிமித்தம்னா ஸ்தோத்திரம், அங்கே எல்லா இக்கட்டுகளில் இருந்தும், ஸ்தோத்திரம், கெர்ச்சிக்கிற சிங்கத்தின் வாய்களில் இருந்தும் அங்கே பவுல் பாதுகாக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் பவுலை கொண்டு தேவனுடைய பிரசங்கம் நிறைவேறுவதற்கும், பவுலை கொண்டு புற ஜாதியார்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவதற்கும் அங்க பவுலோட கர்த்தர் இருந்து பெரிய காரியங்களை செய்தார். எத்தனை துன்பங்கள் வந்த போதிலும், எத்தனை வேதனைகள் வந்த போதிலும், எத்தனை கஷ்டங்கள் வந்த போதிலும், எத்தனை காயங்கள் வந்த போதிலும் தேவன் பவுலோடு இருந்து பெரிய காரியங்களை செய்தார். அருமையானவர்களே, ஒருவேளை இன்னைக்கு நீங்க துக்கத்தோடு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், தீங்கு அனுபவித்து கொண்டு இருக்கலாம், நம்பினவர்கள் உங்களை ஏமாற்றி இருக்கலாம், நீங்கள் விரும்பினவர்கள் உங்களை விட்டு போயிருக்கலாம். பயப்படாதீங்க. உங்களோட யார் இருக்கிறார் என்பதை சிந்தித்து பாருங்கள். என்னோட தேவன் இருக்கிறாரா? சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா? சிந்தித்து பாருங்கள். ஏன் ஆண்டவர் நம்மளோட இல்லை? ஏன் நாம தீங்கு அனுபவித்து கொண்டிருக்கிறோம்? பாருங்க, தீங்கு இருக்குது, தீமை இருக்குது, அது இல்லைன்னு சொல்லவே முடியாது, இருக்குது. ஆனாலும் அதன் மத்தியில் நம்மளோடு யார் இருக்கிறார்? அந்த தீங்கு நாட்கள் நம்மளோடு யார் இருக்கிறார்? தேவன் நம்மளோடு இருக்கிறாரா? சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பவுலோடு இருந்தாலும் தேவ மனிதன் நிறைய பேரை சொல்லலாம். அங்கே ஸ்தோத்திரம், பேதுருவை அடித்து சிறைச்சாலையில் போட்டார்கள். ஆமென், அல்லேலூயா. அந்த சிறைச்சாலையிலிருந்து அங்கே பேதுருவை தப்பிக்க செய்த தேவன் ஏன் நம்மளை தப்பிக்க செய்ய மாட்டார்? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ நம்மளோட யார் இருக்கணும்னா, தீங்கு காலத்தில், ஸ்தோத்திரம், தீமையான நேரத்தில் அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்க வேண்டும். அவருடைய அடைக்கல பட்டணத்தில் நாம் இருக்க வேண்டும். அப்போ அவருடைய அடைக்கல பட்டணத்தில் நாம் இருக்கும்போது அவர் நமக்கு அடைக்கலமாக இருப்பார். தீமையிலிருந்து நம்மளை விலக்கி பாதுகாப்பார். தீங்கு காரியத்திலிருந்து விலக்கி நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ யார் நம்மளோட இருந்தால் தீமையான காரியங்கள் நம்மளை விட்டு விலகும். அப்போ இயேசு நம்மளோட இருக்கணும். நம்ம வேதத்தில் பார்ப்போம், யார் ஆண்டவர் ஸ்தோத்திரம் எப்படி
பாதுகாக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்ப்போம். ஸ்தோத்திரம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம். தேவனால் பிறந்த எவனும் அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் யாரு காக்கிறாங்க? தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், தொடான். பாருங்க, அப்போ ஸ்தோத்திரம், அந்த தீங்கிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி இருக்கணுமாங்க? தேவனால் பிறந்திருக்க வேண்டும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம யாரால பிறந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஸ்தோத்திரம், தேவனால் பிறந்திருக்க வேண்டும். அப்போ தேவனால் பிறந்திருக்கிறவன் தீமையான காரியங்களை செய்வானா, தவறான காரியங்களை செய்வானான்னு செய்ய மாட்டான். அப்போ தீமை எங்கேருந்து வருதுன்னா, தீமை எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் நாம் செய்கிற பாவத்தின் நிமித்தமாய் வருகிறது. வேதம் சொல்லுகிறது, நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுப்போம். நம்ம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுப்போம். அப்போ தீமை யாரை அணுகாது என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. தேவனால் பிறந்த ஒருவனையும் தீமை அணுகாது. இப்போ நாம் ஸ்தோத்திரம், நம் பிசாசின் பிள்ளைகளாய் இருக்கும்போது, ஆண்டவரை அறியாமல் இருக்கும்போது, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது, இயேசுவை அறியாத நாட்களிலே நாம் அநேக பாவங்களை செய்திருக்கலாம், அநேக பாவத்துக்குள்ளாய் சிக்கி கொண்டிருக்கலாம், அது நிமித்தமாய் அநேக தீமையான காரியங்களை நாம் அனுபவித்து கொண்டிருக்கலாம். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ அந்த தீமை யாரை அணுகாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது சொன்னால், நாம் புற மார்க்கத்தில் இருக்கும்போதும் அதே தீமையை அனுபவித்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருந்திருப்போம். அதிலிருந்து விடுதலை இல்லாதபடி இருந்திருப்போம். ஸ்தோத்திரம். விடுவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை நாம் அறியாமல் இருந்திருக்கிறோம். விடுவிக்கிற தேவன் இயேசு. எப்படி விடுவிக்கிறார் என்று சொன்னால், அவரால் பிறந்தவர்கள். எப்படி அவரால் பிறந்தவர்கள்? அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஞானஸ்தானத்தை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அங்கே ஸ்தோத்திரம், பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்க வேண்டும். அப்போ அவரால் பிறக்கிறவன் என்ன செய்வான்னு சொன்னால், ஸ்தோத்திரம், பாவத்துக்கு மரிப்பான். மரித்து அங்கே ஸ்தோத்திரம் நீதிக்கு பிழைக்கிறவன் தான் தேவனால் பிறந்தவர்கள். அப்போ பாவம்லாம் விலகி போச்சுன்னா நமக்கு தீமையே கிடையாதுங்க, தீங்கே கிடையாது. தீங்கான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யாது? நடக்கவே நடக்காது. அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்த, ஸ்தோத்திரம், தேவனால் பிறந்த யாவருக்கும் என்ன இல்லைங்க? ஸ்தோத்திரம், தேவனால் பிறந்தவன் தீமையிலிருந்து காக்கப்படுகிறான். அப்போ தீமையான காரியங்கள், தீங்கான காரியங்கள் நம்மளை நெருங்கி வருகிறது என்று சொன்னால், நம்மளோடு இருக்கிற தேவன் நம்மளை காக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம், நாம் அந்த தீமையிலிருந்து காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? தீங்கான காரியங்களிலிருந்து நம்மளை காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பாருங்க, முதல்ல தீமையிலிருந்து காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இயேசு நம்மளோடு இருக்கணும். பவுலோட இயேசு இருந்தது நிமித்தமாய் அநேக காரியங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டான், பாதுகாக்கப்பட்டான். ஸ்தோத்திரம். இயேசுவோ அந்த பவுலோட இயேசு இருந்தார். வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போ தீமை யாரை அணுகாதுன்னு சொன்னால், தேவனால் பிறந்த யாவரையும் தீங்கான காரியங்கள் என்ன செய்யாது? அணுகாது. தேவனால் பிறந்த. மூன்றாவது, நாம் தீங்கான காரியத்திலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? இங்கே நம்ம பார்க்கிறோம், வேதத்தில் நம்மளை உண்டாக்கின தேவன் நமக்காக இந்த பூமிக்கு நம்முடைய பாவங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும், பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி, இது பாவம், இது சாபம் என்பதை நாம் உணர்ந்து வாழும்படியாய், அந்த பாவத்திலிருந்து விடுவிக்கப்படும்படியாய், ஸ்தோத்திரம், நாம் எல்லோரும் ரட்சிக்கப்படும்படியாய், நாம் எல்லோரும் மனம் திரும்பும்படியாய்
நாம் எல்லோரும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த பூமிக்கு வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்கிற ஒரு காரியத்தை இதனால் நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை, என்னை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13வது வசனம் பாருங்க. அங்க ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு எப்படி நாம் வேண்டிக் கொள்ள வேண்டுமாம். என்னை சோதனைக்கு உட்படுத்தாமல், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. போதும் பாருங்க. அங்க இயேசு நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். என்ன ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறாரு? தீங்கான காரியங்கள் எங்களை என்ன செய்யக்கூடாது, நெருங்கக்கூடாது. அப்போ முதலாவது தீமையான காரியம் நம்மளை நெருங்கக்கூடாது, அதிலிருந்து விடுவிக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் இயேசு நம்மளோட இருக்கணும். இப்போ யாரெல்லாம் காக்கப்படுவார்கள், முதல்ல விடுவிக்கப்படுவார்கள், காக்கப்படுவார்கள். யாரெல்லாம் அப்படின்னு சொன்னால் தேவனால் பிறந்தவர்கள் காக்கப்படுவார்கள். மூன்றாவது, யாரெல்லாம் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கிறோமோ, ஆண்டவரே தீமைகள் ஒன்றும் எங்களை அணுகாதபடி பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லி யாரெல்லாம் ஜெபிக்க போகிறோமோ, யாரெல்லாம் ஜெபிக்கிறோமோ, ஸ்தோத்திரம். ஏன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம கற்றுக் கொடுத்துட்டு போன ஒரு மாதிரி. நீங்கள் தீமையிலிருந்து பாதுகாக்கப்படணும்னா, சோதனையிலிருந்து விடுவிக்கப்படணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணுமா, ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், நமக்கு சாதாரண ஒரு பரமண்டல ஜெபத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்கெல்லாம் ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கி நம்ம ஜெபிக்க சொன்னோம் அப்படின்னு சொன்னால் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரிக்கு போயிட்டு நம்ம சென்னைக்கு தான் வரணும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்துடுறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், பூமியிலே இருவர் ஒருமனப்படணும்னு வேதம் சொல்லுது. இன்றைக்கி நம்ம தீங்கான காரியங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி தீமையான காரியங்கள் நம்மளை மேற்கொண்டு இருக்குது, பலவீனங்கள் நம்மளை மேற்கொண்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். சத்துருக்கள் நம்மளை மேற்கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சில காரியங்களில் ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். அங்கே நம்ம பார்க்குறோம், எலியா என்ன பண்ணாருங்க, ஜெபிச்சாரு, மழை வரக்கூடாதுன்னாரு, மழை வரல. மழை வரணுன்னாரு, வந்துச்சு. எலியாவோட யார் இருந்தால், தேவன் இருந்தார். அல்லேலூயா. அநேக உபத்திரங்கள் எலியாவுக்கு வந்தது, எலியாவை அழிக்கும்படியாய் படைகள் சூழ்ந்தது. ஆனாலும் அக்கினியின் ரதங்களை கொண்டு எலியா காக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அந்த எலியா கருத்தோடு ஜெபித்தது நிமித்தமாய் எலியாவின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அங்கே அற்புதங்களை செய்தார். அப்போ ஜெபிக்கிற நீங்களும் நானும் நாம் எதற்காக ஜெபிக்கிறோம்? இன்னைக்கு ஒருவேளை தீமையான காரியத்தை, தீங்கான காரியங்களில், சோத்திரம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஒரு நம்ம சிக்கி கொண்டிருக்கலாம். இல்லை தீமையான காரியம் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கலாம், தீங்கான காரியங்கள் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். மற்றவர்கள் நமக்கு தீமையான காரியத்தை செய்யலாம், அக்கிரமங்கள் அநியாயங்கள் நமக்காக செய்யலாம். அதில் நம்ம விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது இயேசு நம்மளோடு இருக்கணும். கர்த்தர் பவுலோடு இருந்தது நிமித்தமாய் அவனை தீமையிலிருந்து ஆண்டவர் ரட்சித்து கொண்டார். அல்லேலூயா. அப்போ தீமையிலிருந்து ஒரு மனுஷன் பாதுகாக்கப்படணும்னா அவனோட யார் இருக்கணும்னா இயேசு இருக்கணும். ரெண்டாவது, தீமை யாரை அணுகாது என்று சொன்னால் தேவனால் பிறந்த ஒருவனையும் தீமை அணுகாது. மூன்றாவது, நாம் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்னென்னா, இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்க வேலை என்ன அப்படின்னு சொன்னால் நாம் ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்னா, சோதனையில் நம்ம சிக்கிக்கொள்ளாதபடி, தீங்கான காரியத்திலிருந்து நாம் விடுவிக்கப்படும்படி நாம் என்ன செய்யணுமா, ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி ஒருவேளை நம்மளை தீங்கான காரியங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கலாம். நம்ம நம்பினவர்கள், நம்ம விரும்பினவர்கள், நம்ம தேடி சென்றவர்கள் நமக்கு அநீதி செய்திருக்கலாம்.
நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அந்த நாள் அந்த விதவை தாய் அநியாயம் செய்கிற அந்த நியாயாதிபதியின் இடத்துல போய் தொந்தரவு செய்தது நிமித்தமாய் நன்மையான காரியங்களை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்மளோட ஆண்டவர் இருக்கணும், நம்ம தேவனால் பிறந்தவர்களாக இருக்கணும், அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். இந்த 3 காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்ததுன்னு சொன்னால், நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தீங்கான காரியத்திலிருந்தும் கர்த்தர் நம்மளை விலக்கி பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசித்து நாம் ஜெபித்து முடிப்போம். ஸ்தோத்திரம். சங்கீதம் 121 அதிகாரம் 7-8 இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார், உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். பிரியமானவர்களே, பாருங்க, கர்த்தர் உங்களை இந்த நாளில் ஒருவேளை நீங்கள் தீங்கில் மாட்டிக்கொண்டு சிக்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எல்லா தீங்குக்கும் உங்களை விலக்கி காப்பார். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோடு இருந்தால் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி உங்களை பாதுகாப்பது மாத்திரமல்ல, உங்கள் போக்கிலும் வரத்திலும் உங்களோடு இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அருமையானவர்களே, ஒருவேளை இன்றைக்கி நம்ம தீமையான காரியத்தில் நான் சிக்கி கொண்டிருக்கிறேன், என்னால் அதிலேருந்து விடுவிக்க முடியல, என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் எனக்கு அநீதி செய்கிறாங்க, என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் எனக்கு தீமையான காரியத்தை செய்கிறாங்க, நான் அதிலேருந்து என்னால் விடுதலையாக்கப்பட முடியல அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒரு விசை கண்களை மூடி, ஆண்டவரே நீங்கள் என்னோடு இருங்கப்பா, நான் தீமையிலேருந்து ரட்சிக்கப்படுவேன், நீங்கள் என்னோடு இருந்தால் போதும், அந்த தீமையிலேருந்து நீங்கள் என்னை விடுவிப்பீங்க, கர்த்தர் என்னை எல்லா தீங்கான காரியத்துக்கு விடுவிப்பார் என்று சொன்ன வேத வசனத்தின்படி நீங்கள் எங்களோடு இருங்க ஆண்டவரே, நீங்கள் என்னோடு இருங்க ஆண்டவரே, என்னுடைய பாவத்துக்கு நான் மரித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் உங்களால் பிறந்தவனாய் மாற்றுங்க ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, நீங்கள் எனக்கு சொல்லிட்டு போயிருக்கிற மாதிரியை நான் பின்பற்றணும், சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமையிலிருந்து ரட்சித்து கொள்ளும் என்ற ஆண்டவரே அந்த ஜெபத்தை நான் எந்நேரம் ஏறெடுத்து ஜெயம் பெற கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்க. பவுலோடு இருந்தீங்க, பேதுரோடு இருந்தீங்க, அநேக தேவ மனிதர்களோடு இருந்து பெரிய காரியங்களை செஞ்சீங்க. என்னோடு இருங்க ஆண்டவரே, என்னோடு இருந்து எல்லா தீங்கான காரியத்தை என்னை விட்டு விலக்கி என்னை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லுவோமா? என்னை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. என்னால் ஆண்டவரே இந்த பூமியில் ஆண்டவரே என்னை சுற்றி இருக்கிறவர்களால் ஆண்டவரே பல உபத்திரங்களை பல பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீங்கள் எங்களை விடுவித்து, நீங்கள் எங்களை பாதுகாத்து, நீங்கள் எங்களை வழி நடத்துங்கப்பா. உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், கர்த்தர் என்னோடு இருந்து என்னை எல்லா தீங்குக்கும் ரட்சித்து கொண்டார். ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஆண்டவரே தீங்கில் சிக்கிக்கொண்டு தீமையில் சிக்கிக்கொண்டு அதிலேருந்து மீண்டு வர முடியாமல் இருக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த நாளில் நீங்கள் அந்த பிள்ளைகளோடு இருந்து எல்லாவற்றிலும் விடுவித்து நீர் பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். ஏனென்று சொன்னால் அவர்களால் ஆண்டவரே தேவனுடைய வசனம் நிறைவேறவும், அவர்களால் அநேக புறஜாதியார்கள் ரட்சிக்கப்படவும் கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய நாம மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உங்கள் பாதத்தில் செலுத்துகிறோம். எங்களை வெறுமையாக்குகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாக இருக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.